தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடைகளின் உரிமையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மோகன். மோகன், வணக்கம். கடை உரிமையாளர்கள் மேல தாக்குதல் நடத்தியதற்கு என்ன காரணம்? விசாரணையின் அண்மை தகவல்கள் நமக்கு தெரிவிப்பது என்ன? வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கடத்தூரை சேர்ந்தவர் நாகராஜ் குப்தா என்பவர் அரூர் செல்லும் சாலையில் நகைக்கடை மற்றும் நகை அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில கடத்தூர் கருப்பண்ண கவுண்டர் தெருவை சேர்ந்தவர் அன்பு என்பவர் நேற்று முன்தினம், அதாவது சனிக்கிழமை என்று நாகராஜ் குப்தாவின் கடைக்குள் நுழைந்து அவரை தகாத வார்த்தையால் திட்டியும் அவரை அடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதனை தடுக்க வந்த ஊழியர்களையும் அடித்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதோடு கடைவீதி பகுதியில் உள்ள ராமநாதன் என்பவரின் ஜவுளிக்கடை மற்றும் அருகருகே உள்ள நகைக்கடை மற்றும் துணிக்கடை உரிமையாளர்களை அடித்து அவர்களின் கடைகளின் கண்ணாடியை உடைத்து உள்ளார். அதே போல 3 கடைகள் இது உட்பட 3 கடைகள் மீது உரிமையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி உள்ளார். இதனை அடுத்து அன்பு மீது பாதிக்கப்பட்டவர்கள் கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். இதனிலையில் வியாபாரிகளின் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலை கண்டித்தும் இது போன்ற சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் இருக்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டிய என வலியுறுத்தி இன்று கடத்தூர் வணிகர் சங்கம் சார்பில் வணிகர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் ஒன்றிணைந்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில கடைகளை அடைத்து முழு கடையடைப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னா கடைவீதி வெறிச்சோடி காணப்பட்டு இருக்கிறது. மேலும் கடையில் புகுந்து கடை உரிமையாளர்கள் மற்றும் கடை ஊழியர்களை தாக்கி கொலை மிரட்டல் செய்யும் வீடியோ அவனது தற்போது வெளியாகி உள்ளது. மேலும் அன்பு என்பவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை உள்ளது. காவல்துறை சார்பிலையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க புகார் இது பண்ணியிருக்கிறார். நன்றி மோகன்ராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.